வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ நமக்கு தீபாவளி கொஞ்ச நாளில் வரப்போகுது. அதுக்கு நம்ம நிறைய பலகாரம் செய்ய வேண்டியதாக இருக்கும். ஸ்வீட் செய்யணும், காரம் செய்யணும், இந்த மாதிரி நிறைய பலகாரம் செய்வோம். சில பலகாரம் வந்து ரொம்ப நேரம் எடுக்கும், சில பலகாரம் ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். நான் இன்றைக்கி வந்து ரொம்ப சுலபமாக ரொம்ப ஈஸியாக ஃபாஸ்ட்டாக செய்கிற கேசர் பேடா எப்படி நம்ம செய்யலான்ட்டு தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். இதை வந்து நீங்கள் கேசர் பேடா, டூத் பேடா, மில்க் பேடா எப்படி வேணாலும் சொல்லலாம். இன்றைக்கி நான் வந்து மைக்ரோவேவில் வச்சு தான் கேசர் பேடா எப்படி செய்யுதுன்னு செஞ்சு காட்ட போகிறேன். இதே ரெசிபி நீங்கள் ஸ்டவ்வில் வச்சு நீங்கள் செஞ்சுக்கலாம். இதுக்கு முன்னாடியும் நிறைய ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸும் உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன். பாதுஷா, காஜு கத்லி, குலோப் ஜாமுன், மிக்சரு, சில ஸ்நாக்ஸ் எல்லாம் உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன். என்னோட சேனலில் போய் நீங்கள் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். எல்லா வீடியோவும் அதில் இருக்குது. அதை பார்த்து நீங்கள் செஞ்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம ரொம்ப சுலபமாக ரொம்ப ஈஸியாக செய்கிற கேசர் பேடா எப்படி செய்யலான்னு போய் பார்க்கலாம். இப்போ இந்த பேடா வந்து பால் பவுடர் வச்சு தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம். அதுக்கு வந்து 2 கப்பு பால் பவுடர் எடுத்துக்கணும். நான் வந்து இந்தியன் ஸ்டோரில் வாங்கின பால் பவுடர் தான் எடுத்திருக்கேன். இது வந்து மில்க் பவுடர்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா மாவா பவுடர்னு சொல்லுவாங்க. இந்தியன் ஸ்டோரில் வாங்கின இந்த பவுடர் தான் ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம இங்கே அமெரிக்கன் ஸ்டோரில் பால் பவுடர் விற்கும், அதை நீங்கள் வாங்கினா சுமாராக தான் இருக்குது டேஸ்ட். வந்து உங்களுக்கு கிடைச்சா இந்தியன் ஸ்டோரில் கிடைச்சா இந்த பால் பவுடர் வாங்கி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம 2 கப்பு எடுத்துக்கணும். இது கூட ஒரு கேனு ஸ்வீட்டன்ட் கண்டென்ஸ் மில்க் எடுத்துக்கணும். இது வந்து 14 ounce கேனு. அதோட அரை கப்பு உருக்கிய வெண்ணெய் வந்து நம்ம எடுத்துக்கணும். இந்த 3 பொருட்கள் தான் ரொம்ப மெயினான பொருட்கள். இது கூட வேறு சில பொருட்கள்லாம் சேர்த்து தான் இப்போ நம்ம ரொம்ப சுலபமாக பேடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் பால் எடுத்துக்கோங்க. இது கூட 1/4 ஸ்பூன் குங்குமப்பூ வந்து இதில் போட்டுக்கோங்க. இது நல்லா கலக்கிட்டு 15 செகண்ட் மைக்ரோவேவ் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த பாலை மைக்ரோவேவில் வச்சு எடுத்துட்டேன். இது கூட 3 சொட்டு ரோஸ் எசன்ஸ் ஊற்றிக்கலாம். இது கலக்கி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கிண்ணத்தில் 2 கப்பு பால் பவுடர் போட்டுக்கோங்க. இது கூட உப்பு இல்லாத வெண்ணெய் வந்து உருக்கிய வெண்ணெய் வந்து நம்ம அரை கப் அதில் ஊற்றிக்கலாம். ஒரு கேனு கண்டென்ஸ்டு மில்க்கு. இதை நல்லா கலக்கிக்கோங்க. இப்போ இது நல்லா கலக்கியாச்சு. இதை வந்து 1 நிமிஷம் மைக்ரோவேவில் வச்சு எடுத்துக்கலாம். இதை வந்து மூடி போடாமல் மைக்ரோவேவில் ஹை ஹீட் செட்டிங்கில் 1 நிமிஷம் வச்சு எடுத்துக்கணும். இப்போ நான் இதில் உள்ளே வச்சிடுறேன். இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு, திறந்து பார்க்கலாம். பாருங்கள், லைட்டாக வந்து சூடாக இருக்குது. இப்போ இதை நம்ம திரும்பி கலக்கி திரும்பி நம்ம உள்ளே வைக்கணும். 3 பிஞ்சு ஏலக்காய் பொடி போட்டுக்கோங்க. நம்ம கலக்கி வச்சிருந்த குங்குமப்பூ பாலை வந்து இதில் ஊற்றிடலாம். நல்லா கலக்கிக்கோங்க. இது நல்லா கலக்கியாச்சு. இதை திரும்பியும் இதை 2 நிமிஷம் மைக்ரோவேவில் எடுத்து வச்சுக்கலாம். இதை நல்லா கலக்கலாம். சில மைக்ரோவேவ் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக ஆகிடும், சில மைக்ரோவேவ் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ நம்ம 3 நிமிஷம் இதை வச்சு எடுத்துருக்கோம். இது இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. இன்னும் 1 நிமிஷம் நான் திரும்பியும் நான் மைக்ரோவேவ் வச்சு எடுத்துக்கிறேன். பாருங்கள், இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு. நல்லா முட்டை முட்டையாக வந்திருக்கு பாருங்கள். நல்லா கொஞ்சம் கெட்டி ஆகிடுச்சு. இந்த மாதிரி இருக்கணும். நல்லா பொறன்ற வர அளவுக்கு நீங்கள் மைக்ரோவேவ் வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ இது கொஞ்சம் நேரம் ஆறணும். ஒரு ஆறின அப்புறம் நம்ம வந்து இதை ஷேப் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. எனக்கு ஒரு 10-15 நிமிஷம் ஆகிடுச்சு ஆறத்துக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம இதை ஷேப் பண்ணிக்கலாம். சின்ன உருண்டையாக எடுத்துக்கோங்க. இப்போ கையில் கொஞ்சம் ஆற தான் கெட்டி ஆகும். ஸோ நல்லா ஆறின அப்புறமா நீங்கள் இந்த ஷேப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க. கையில் ஒட்டுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் நெய் வந்து கையில் தடவிக்கோங்க.
நீங்கள் இந்த மாதிரி அப்படியே நீங்கள் பண்ணி வச்சிடலாம். உங்களுக்கு டிசைன் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். கடையில் வந்து அச்சு விற்கும், அச்சு வாங்கி கூட நம்ம இது மேலே அச்சு வச்சு நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ என்னோடய அச்சு எங்கே இருக்குதுன்னு தெரியல, ஸோ அதனால் நான் இப்போ கையிலே தான் டிசைன் பண்ணிக்க போகிறேன். இந்த ஸ்ட்ரா வச்சு தான் நான் இப்போ டிசைன் பண்ண போகிறேன். சும்மா ஒரு பெரிய ஸ்ட்ரா வச்சு நடுவில் ஒரு ஹோல் பட்டுறேன். ஜஸ்ட்டு லைட்டாக ஒரு அமுக்கி விடுங்க. கொஞ்சம் சின்ன ஸ்ட்ரா வச்சு சுற்றி நம்ம அதை போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ இந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியும் டிசைன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த ஜல்லிக்கரண்டி இருக்குல்ல, அதை வந்து திருப்பி வச்சுக்கோங்க. அதில் வந்து சின்னதாக உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் நீங்கள் பேடாவை எடுத்துக்கோங்க. இதில் வந்து நடுவில் எடுத்து வச்சுடுங்க. வச்சுட்டு நம்ம கையில் வந்து ஜஸ்ட்டு அப்படியே ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இப்போ டிசைன் வந்துடுச்சு, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி எந்த மாதிரி ஷேப்பில் எந்த டிசைனில் நீங்கள் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். ஸோ நான் இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணிவிட்டு உங்களுக்கு திரும்பி காட்டுறேன். இதோ நம்ம சுலபமாக பண்ண கேசர் பேடா ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்து ஒரு 4 நிமிஷம் 5 நிமிஷம் தான் எடுத்தது. ரொம்ப நல்லா வந்திருக்கு. இப்போ நான் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இது கடையில் விற்கிற மாதிரியே நல்லா சாஃப்டாக நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இதோட ஸ்ட்ரக்சர் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் இதை ஷேப் பண்ணும்போது நான் கொஞ்சம் ஆறுன அப்புறமா நல்லா ஷேப் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து கரெக்டான ஷேப்பாக இருக்கும். கொஞ்சம் சூடாக இருக்கும்போது சாஃப்டாக தான் இருக்கும். ஆற தான் வந்து கொஞ்சம் நல்லா ஹார்டாகும். இப்போ எனக்கு நல்லா ஆறிடுச்சு, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபியில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.